ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் சுடன். நான் திருவண்ணாமலேருந்து தான் பேசிக்கிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் குட் ஈவினிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். ஃப்ரெண்டோடைய வயலுக்கு போயிருந்தா அவங்க வந்து மணிலா விதைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். இப்போ எதுக்கு நான் அதை சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மணிலா 3 மாதம் பயிர் தானுங்களாம். ஓகேங்களா? 3 மாதத்தில் அது அந்த மல்லாட்டை அறுவடை செஞ்சிடலாமாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு களை வெட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. 2 களை வெட்டணுமா, இப்போ ஒரு களை வெட்டணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் ஒரு களை வெட்டி விட்ட காய் உற்பத்தி ஆகி அதிக காய் பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ எதுக்கு நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விவசாயிங்க விவசாயத்தில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு விவசாயம் பற்றிலாம் ஒன்றும் தெரியாது ஆக்சுவலாக. அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு அதிகமான அளவு மழை வந்தாலும் விவசாயி கஷ்டப்பட தான் செய்கிறாங்க. இல்லை மழையே வராமல் வெயில் அடித்து கருகி போனாலும் விவசாயிங்க கஷ்டப்பட தான் செய்கிறாங்க. அவங்களுக்கு நியாயமான விலை கூட அவங்களுக்கு ஆக்சுவலாக கிடைக்கிறதில்ல. அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான விலை கூட கிடைக்கிறதில்ல. அவங்களுக்கு ஒரு மரியாதை கூட ஆக்சுவலாக நம்ம கொடுக்கறதில்ல. இந்தியாவுடைய முதுகெலும்பாக இருக்குது விவசாயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறோம் நாம். ஆனால் அந்த விவசாயிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிள்ளிக்கீரை மாதிரி தான் நினைக்கிறோம். ஆக்சுவலாக அவங்களுக்கு ஒரு விவசாயிக்கு வரன் கல்யாணம் பண்ண வரன் தேடினா கூட மாப்பிள்ளை விவசாயம் தான் பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அவாய்ட் பண்ணுற மக்களை தான் நான் பார்த்துருக்கேன். நான் இப்போ எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, விவசாயிகள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. தன்னுடைய ரத்தத்தை வேர்வையாக பூமியில் சிந்தி அவங்க சேத்துல காலை வச்சு அவங்க விவசாயம் பண்ணி தானியங்களை வர வைக்கிறதுனால உற்பத்தி பண்ணுறதுனால மட்டும்தான் நம்ம ஹாயாக உட்காந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ அவங்களுக்குரிய ரெஸ்பெக்டை நம்ம கொடுக்கணுமா இல்லையா? ஆனால் நம்ம கொடுக்கறது ஆக்சுவலாக இல்லை. அது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்தில் எந்த இடத்துலையுமே விவசாயத்துக்கான மரியாதையை யாருமே கொடுக்கறது இல்லைன்னு தான் நான் சொல்ல வரேன். இப்போ விவசாயம் செழிக்கணும். விவசாயிகள் செழிக்கணும்னா விவசாயிகளுக்கு உரியதான விலையை கவர்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்றது என்னுடைய வேண்டுகோளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உயிரோடு இருக்கிற வரைக்கும் விவசாயம் அவசியம். நம்ம புரிஞ்சோம்னா விவசாயிகளை போற்றுவோம், விவசாயிகளுக்கு தலை வணங்குவோம், விவசாயிகளை போற்றுவோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லவ் யூ ஆல். டேக் கேர். பாய்.